ஹலோ. நான் இப்ப இன்னைக்கு என்ன காட்டப் போறேன் அப்படின்னா, ஒரு காஷியன் கால்குலேஷன் ரன் பண்ணி முடிச்சதும், ரிசல்ட்ட எப்படி அனலைஸ் பண்றது? இப்ப ரிசல்ட் வந்து இப்ப காஷியன் எப்படி ரன் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கால்குலேஷன் எப்படி ரன் பண்ணி முடிச்சிருந்துச்சு எப்படி தெரியும்னா, நார்மல் டெர்மினேஷன் வரணும். அப்பனா தான் காஷியன் கால்குலேஷன் ஒழுங்கா ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் வந்து என்ன மாலிகுல் சூஸ் பண்ணேன்னா, ஈத்தைன் சூஸ் பண்ணியிருந்தேன். ஈத்தைனுக்கு நான் வந்து என்ன குடுத்திருந்தேன்னா, அதேதான் ஆப்ட் ஃப்ரீக் என்எம்ஆர் நம்ம முதல்ல போடுவோம் இல்லையா? ஆப்ட் ஃப்ரீக் என்எம்ஆர் குடுத்திருந்தேன். ஸோ இப்போ 2 ஃபைல் எனக்கு வந்திருக்கு. ஈத்தைன். இப்போ இதில் எது வந்து அவுட்புட் ஃபைல்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த அவுட்புட் ஃபைலில் தான் ரிசல்ட் இருக்கும். நீங்கள் மவுஸை வந்து இது பக்கத்தில் கொண்டு போனாலே அது சொல்லும். காஷியன் இன்புட் ஃபைல்னு சொல்லுது. இது கிடையாது. இப்போ இது கீழே பாருங்க. காஷியன் அவுட்புட் ஃபைல்னு காட்டுது பாருங்க அந்த எல்லோ பாக்ஸில். ஸோ அப்போ இதுதான் நம்ம ஃபைல், அவுட்புட் ஃபைல், கால்குலேஷன் முடிஞ்ச வர்ற ஃபைல். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்படி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ரிசல்ட் இதில் இப்படி வந்ததும் ரிசல்ட் போனீங்கன்னா இந்த ரைட் சைடு ஸ்க்ரீன் இப்படி ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ ரைட் சைடில் வந்து ரிசல்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ரிசல்ட்டில் போனீங்கன்னா சம்மரி போங்க. சம்மரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனர்ஜி என்னன்னு இருக்கும். இஆர்ஹெச் இந்த வேல்யூ தான் வேல்யூ நமக்கு வேணும். டைபோல் மொமெண்ட் வேணும். பாயிண்ட் குரூப் முக்கியம். ஓகே. அடுத்தது தெர்மோ போனீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் பேராமீட்டர்ஸ் இந்த 4 தான் முக்கியம் நமக்கு வந்து. இது வந்து டெல் ஹெச் வரும், இது டெல் ஜி வரும், இது வந்து டெல் யூ வரும். அப்படி இருக்கு. ஸோ இந்த 4 தான் எடுக்கணும் நீங்கள். இந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. இது தெர்மோடைனமிக்ஸ் ரிசல்ட்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. எனர்ஜி ரிசல்ட் இங்கே இருக்குது, தெர்மோ ரிசல்ட் இங்கே இருக்குது. இது எப்படி ரிசல்ட் போய் சம்மரியில் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இப்போ ரிசல்ட் போய் வைப்ரேஷன்ஸ் போனோம்னா வைப்ரேஷன் போனால் இப்படி வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பெக்ட்ரான்னு கிளிக் பண்ணாலே ஐஆர் ஸ்பெக்ட்ரம் வந்துடும், ராமன் ஸ்பெக்ட்ரமும் வந்துடும். இதில் இன்னும் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இப்போ இதில் எந்த பேண்ட் எதுக்கான வைப்ரேஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு சாதாரணமாக இப்போ இந்த ஸ்பெக்ட்ரத்தில் வந்து இந்த பேண்ட் எடுத்துப்போம். இது வந்து எதனோட ஸ்ட்ரெச், எந்த சி டு ஹெச் ஸ்ட்ரெச்சா இல்லை சி டு சி ஸ்ட்ரெச்சா, இல்லை இது எதனோட ஸ்ட்ரெச் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே கிளிக் பண்ணது ரெட் ஆரோ வருது. ஸோ இப்போ இங்கே என்ன காட்டுது பாருங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 900 காட்டுது, ஹார்மோனிக் மோட் 1ன்னு காட்டுது. ஸோ இப்போ இதை 1ல் வச்சுட்டு ஸ்டார்ட் அனிமேஷன் போடுங்க. அங்கே என்ன காட்டுது பாருங்க, அது அனிமேட் ஆகுது பாருங்க. ஸோ இப்போ இது வந்து ட்விஸ்டிங் வேகரிங் மோஷன். அடுத்து இப்போ இது இந்த பேண்ட் எதுக்குள்ளதுன்னு தெரியணும். அதில் கிளிக் பண்ணுங்க. அதில் கிளிக் பண்ணிட்டு இங்கே 6ன்னு விழுந்துருச்சு இங்கே. இப்போ ஸ்டார்ட் அனிமேஷன் பண்ணி பாருங்க. இப்போ இது வந்து சி டு ஹெச் ஸ்ட்ரெச் நமக்கு தெரியுது நல்லா. ஸோ அப்போ இந்த பேண்ட் வந்து 1 ஸ்ட்ரெச். இது வந்து என்னது வேகரிங் மோஷன். சி டு ஹெச் வேகரிங் மோஷன். இது இந்த பேண்ட் வந்து சி டு ஹெச் ஸ்ட்ரெச். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எதுக்குள்ளதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அது ஒன்று. ஐஆர் ஸ்பெக்ட்ரம் இப்போ கற்றுக்கிட்டாச்சு. ராமன் ஆக்டிவிட்டி ஸ்பெக்ட்ரமும் இருக்குது. அதுவும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ராமன்ல 5th மோடா? ஓகே. அது சி டு சி ஸ்ட்ரெச். இது வந்து சி டு சி ஸ்ட்ரெச். இப்போ 5ங்கிறது. ஸோ இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ ஐஆர் ரிசல்ட் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து என்எம்ஆர் ரிசல்ட். மறுபடியும் ரிசல்ட் போய் இதெல்லாம் இருக்கு. ஸோ என்எம்ஆர் இதான் என்எம்ஆர் ரிசல்ட். ஷீல்டிங்க்கும் டீஜெனரசிக்கும் கிராஃப் போட்டிருக்காங்க. நம்ம அப்படி வழக்கமாக அப்படி எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படி பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல, இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எலிமெண்ட்டில் போய் ஹைட்ரஜன் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மட்டும் காட்டும். இப்போ இது எந்த ஹைட்ரஜனுக்குள்ள பீக்கு அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே பீக்கு தான். இல்லை, இப்போ ஆள்னு கொடுத்தா எல்லாமே காட்டும். இப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஹைட்ரஜனுக்குள்ள பீக்கு, இதில் கிளிக் பண்ணால் கார்பனுக்குள்ள பீக்குன்னு காமிச்சிடும். ஸோ இதுதான் ரிசல்ட்டு. இப்படி தான் ரிசல்ட் பார்க்கணும். எப்படி நீங்கள் அந்த ரிசல்ட் இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட்ஸுக்குள்ளே போய் சம்மரி பார்க்குறீங்க, வைப்ரேஷன்ஸ் பார்க்குறீங்க, என்எம்ஆர் பார்க்குறீங்க. அவ்வளோதான். ஓகே.